ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் பார்த்தா சூப்பராக ஒரு லவ் சாங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் எப்படி ரொம்ப ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லி நம்ம இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயில் வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணி அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. எங்கள் ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கூட ஆப் லிங்க் ஃபஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதே பார்த்தா புக் மார்க் பர்சன் ஒரு ஷேர் பர்சன்டேஜ் வந்து நான் வந்து மேக் பண்ணுவேன். லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடுவேன். நீங்கள் வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணி புக் மார்க் பர்சன் ஷேர் பர்சன் நீங்கள் ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியில் இருக்கும். மேலே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு ஃபாண்ட்டில் பார்த்தா ஒரு ஆர்ட் ஷேப் வந்து ஒரு ஃபாண்ட் வந்து தந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கரெக்டாக இந்த 3:0:6 நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக ஒரு 31 இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக 31 இமேஜ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எப்படி இங்கேருந்து நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட் நீங்கள் இங்கே ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும் ரைட் சைட் டாப்பில் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பேசரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த இமேஜ் சைடில் ராங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. கரெக்டாக பார்த்தா கீழே ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபாண்ட் லேயர் இருக்குல்ல, அந்த ஃபாண்ட் லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக இந்த லேயர் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா அந்த ஆர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் போய்ங்க 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நியூ ஆட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் நீங்கள் வந்து டிலீட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3:0:6 நீங்கள் வந்து நம்ம நார்மல் இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேசரி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போட்டு பார்த்தா ஒரு 3 கட் ஆப்ஷன் 3 ஒரு கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 3 ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆட் பண்ணுற இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். மேலே 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். ஃபில் கம்பேசரி கிளிக் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போடுங்க. இப்போ தேர்ட் கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீழே எப்படி இமேஜ் லைனாக ஆர்டராக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து ஷேக் அவுட் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் ஆட் இருக்கும். இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டைமில் பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா 3:11 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் காப்பி பண்ண ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு கரெக்டாக 3 இமேஜ் ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 3 இது மாதிரி 3 இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க 4:26. நெக்ஸ்ட் வந்து 3 இமேஜ் ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6:19 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 3 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 4th இருக்கிற லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க 80:05. நெக்ஸ்ட் ஒரு 3 இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா 9:27. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11:16. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 3 இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தா 12:25. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. ஸ்கிப் பண்ணால் 14:15. சரிங்க, கரெக்டாக பாருங்கள். 1 2 3 14:15. அதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் அது பார்த்துருக்க 2 இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண பார்த்துருக்க 2 இமேஜ் வந்து இப்போ நீங்கள் காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி பார்த்துருக்க லேயர் மட்டும் இந்த வந்து பக்கத்தில் 2 லேயருக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கரெக்டாக இங்கே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் இருக்க 2 இமேஜுக்கு கரெக்டாக அந்த 2 இமேஜ் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். செகண்ட் எஃபெக்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. நான் இங்கே தான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து இங்கே இந்த இடத்துல மூவ் பண்ணிடுங்க. அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பாருங்கள். இப்போ பார்த்தா இங்கே வந்து பார்த்தா 13:06 வந்து கரெக்டாக நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃபர்ட் இருக்கும். இந்த எஃபர்ட்டுக்கு பார்க்குறது 2 லேயருக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த இமேஜ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகுதா? இந்த லாஸ்ட்டில் மட்டும் இந்த 2 எஃபர்ட் மட்டும் கரெக்டாக வந்து பார்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த இமேஜ் பார்த்துருக்கு 2 லேயருக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செகண்ட் எஃபர்ட் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு எஃபர்ட் வந்து மிஸ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு தேர்ட் எஃபெக்ட் இருக்கும். இப்போ இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. 3 டாட் பண்ணிட்டு காப்பி விட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கோ இப்போ எல்லா லேயருக்குமே இந்த ஒரு சிங்கிள் எஃபெக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து சிசி வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தா 4:21 வந்து ஒரு லேயர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும். அந்த எஃபெக்ட் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த எஃபெக்ட் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து ஷேகர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிங்க. நான் வந்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஒரு 3 சீஸில் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 வந்து கிளிக் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்டில் வந்துட்டு சேம் அந்த லேயர் பக்கத்தில் லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த லேயர் வந்து லாஸ்ட் வரையும் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடுது செக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கரெக்டாக 15:28 புக் மார்க் போய்ட்டு இப்போ இந்த 3 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு 3 கட் ஆப்ஷன் ஒரு தேர்ட் ஒரு கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துங்க. எடுத்தோடனே நெக்ஸ்ட் மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. வீடியோ வந்து செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.